ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வா ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஹாப்பி பிஸ்கெட்டில் கேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அஞ்சு ரூபா பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன் ஹாப்பி பிஸ்கெட்டு. ஒரு கப் ஃபுல்லாக பால் இருக்குது, கொஞ்சம் சத்து மாவு எடுத்திருக்கேன், கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பிஸ்கெட்டை வந்து நம்ம சின்னதாக உடச்சி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா தூளாக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் உடச்சி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தூள் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொடியாக இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு மாவு இதில் கொட்டிடுங்க. சத்து மாவு நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை கொட்டிட்டு அது கூடவே கொக்கோ பவுடர் கொஞ்சம், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஜலிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா கட்டியாக வரும், அதனால் ஜலிச்சா நம்ம அந்தளவுக்கு கட்டி இருக்காது. பாருங்கள், ஃபுல்லாக ஜலிச்சிட்டேன். இந்த மாதிரி ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இது சக்கரை தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் பால் ஊற்றி. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கேக் வேக டைம் எடுத்துக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இந்த கிண்ணத்தில் தான் இப்போ வைக்க போகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆயிலில். இந்த மாதிரி ஆயிலோ ஆர் பட்டர், நெய் எதனா வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா பாத்திரத்தில் வந்து ரொம்ப ஒட்டாது, நம்ம வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்காது. பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கேக் பேட்டர் எடுத்து அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், ஒரு கப்பில் நான் மாற்றிட்டேன். நல்லா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் சால்ட் கொட்டி மேலே வந்து சில்வர் டயர் மாதிரி வச்சுருக்கேன் ஹைட் ஏற்றுறதுக்காக. 10 நிமிஷம் ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பவுலை வந்து உள்ளே வச்சிடலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். சிம்லேயே வச்சு குக் பண்ணணும். ரொம்ப ஸ்பீட் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. குத்தி பார்த்தேன் கத்தியில், ஒட்டலை எதுவுமே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹாப்பி பிஸ்கெட் கேக் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.